இந்து மதமும் கிறிஸ்தவமும் பகிரும் புதுமையான நெறிமுறைகளை அன்பு, மன்னிப்பு, கருணை, தர்மம் அடிப்படையாக கொண்ட ஒரு நெறிக்கதை. அன்பும் தர்மமும். ஒரு சிறிய கிராமத்தில் ராமன் என்ற இந்து மனிதரும் ஜோசப் என்ற கிறிஸ்தவர் மனிதரும் அடுத்தடுத்த வீடுகளில் வாழ்ந்து வந்தார்கள். இருவரும் வேறு வேறு மதங்களைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் மரியாதையும் அன்பும் காட்டி வாழ்ந்தார்கள். ஒரு நாள் கடுமையான வெள்ளம் அந்த கிராமத்தை தாக்கியது. பல வீடுகள் சேதமடைந்தன. ஜோசப்பின் வீடு முழுவதும் தண்ணீரில் மூழ்கியது. அவர் குடும்பத்துடன் வெளியே நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதை பார்த்த ராமன் உடனே ஓடி வந்து, அதிதி தேவோபவ, விருந்தினர் கடவுளுக்கு சமம் என்று சொல்லி ஜோசப்பின் குடும்பத்தை தன் வீட்டில் தங்க வைத்தார். அடுத்த சில நாட்களில் ராமன் உணவும் உடையும் வழங்கினார். ஜோசப் மனமார்ந்த நன்றியுடன் அயலானை நேசி என்பதே இயேசுவின் போதனை என்று கூறினார். வெள்ளம் குறைந்த பிறகு ஜோசப் தன் வீட்டை சரி செய்ய முடியாமல் சிரமப்பட்டார். அதை அறிந்த ராமன் கிராம மக்களுடன் சேர்ந்து அவரது வீட்டை மீண்டும் கட்ட உதவினார். சில மாதங்கள் கழித்து ராமன் கடுமையாக நோயுற்றார். அப்போது ஜோசப் தினமும் வந்து அவரை கவனித்து மருந்து, உணவு அனைத்தையும் பார்த்து கொண்டார். அப்போது ராமன் மெதுவாக சொன்னார், நாம் வேறு மதங்களைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் தர்மமும் அன்பும் ஒன்றே. ஜோசப் புன்னகையுடன் பதிலளித்தார், ஆம், கடவுள் பல பெயர்களில் இருந்தாலும் மனிதர்களிடம் அவர் எதிர்பார்ப்பது கருணையும் மன்னிப்புமே. நெறி. மதம் மனிதனை பிரிக்க அல்ல, மனிதத்தை வளர்க்க. அன்பும் கருணையும் தான் எல்லா மதங்களின் மையம்.